பிரியமானவர்களே, இன்று காலை 6 மணி அளவிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. காலை 6 மணி அளவிலே அற்புதம் நடந்ததா? அது என்ன அந்த அற்புதம்? என்ன அற்புதம் தெரியுமா? கடந்த இரவு நன்கு உறங்கி காலை 6 மணி அளவிலே நான் விழித்தேன். இதுதான் அற்புதம். ஒருவேளை நினைக்கலாம், இது என்னங்க அற்புதம்? ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு காரியம்தான். உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை நடத்துகிறார், செய்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். வீட்டை விட்டு மனுஷன் வெளியே போய் மீண்டும் வீடு திரும்புவதே பெரிய அற்புதம். அது தெரியுமா? இது சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதினாலே அதை ஒரு பெரிய அதிசயமாய் அற்புதமாய் இன்றைக்கு நாம் எண்ணுகிறதில்ல. ஒருவேளை இன்றைக்கு சிலர் சொல்லலாம், மேடையிலே ஒரு ஊழியக்காரன் நின்று பெரிய கூட்டம் காணுகிற வகையிலே ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்தால் அது ஒரு அற்புதமாக நினைக்கலாம், எண்ணலாம் என்று ஒரு சிலர் பேசலாம். அதுவும் அற்புதம்தான். அவ்விடங்களிலும் அற்புதம் நடக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடக்கிற இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இவைகள் நிச்சயமாய் அற்புதங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது, மறுக்கவும் கூடாது. சரி, ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே வாழ்ந்த பொழுது எத்தனையோ அற்புதங்களை செய்தார். வேதத்தில் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதங்களை நான் இந்நாளிலே பார்க்க முடியாதா? ஆண்டவர் இந்நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டார்? அன்றைக்கு அவர் எந்த வல்லமையோடு உலகத்திலே நடமாடினாரோ, அற்புதத்தை செய்கிற ஆண்டவராக அவர் செயல்பட்டாரோ, அதே வல்லமையோடு தான் இந்நாளிலும் அவர் செயல்படுகிறார். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யலாம். ஆனால் அவர் அற்புதங்களை செய்ய 2 காரணங்கள் வேண்டும். என்ன காரணங்கள் தெரியுமா? அவசியம் ஒன்று இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தேவனுடைய சித்தம் ஒன்று செயல்பட வேண்டும். அவசியமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் அங்கு அற்புதத்தை செய்கிறார். வேதத்தின் வாயிலாக நாம் இந்த உண்மையை பார்க்க முடியும். கானாவூர் கல்யாணத்திலே ஒரு அவசியம் இருந்தது. திராட்சரசம் குறைவுபட்டது. அங்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். எத்தனையோ மக்கள் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ தேவைகளை முன்னிட்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு ஒரு சுகத்தை தருகிறார். சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். யபீருவின் மகளை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். காற்றையும் புயலையும் அவர் அதட்டினார், இறையாதே என்றார், அவை அமைதலாயிற்று. இப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு அவசியம் இருந்தது. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். தேவனுடைய சித்தம் அங்கு இருந்தது. ஆண்டவர் அங்கு அற்புதத்தை செய்தார். ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், God doesn't do things what man can do by himself. மனுஷன் செய்ய முடிகிற காரியத்தை தேவன் அவர் செய்ய மாட்டார் என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவர் சொன்ன வார்த்தை ஓரளவு அது உண்மையாக தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மனுஷன், ஒரு பையன், படிக்கிற மாணவன் வருடம் முழுவதும் படிக்காமல் ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ஒன்றுமே சரியாக படிக்கலை, நாளைக்கு எப்படியாவது
இந்த எக்ஸாமில் நான் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவிர அது மதியினம். இன்றைக்கு அநேக வேளையிலே இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை மனுஷன் எதிர்பார்க்கிறான். இன்றைக்கு மருத்துவம் வேறு வளர்ந்த நிலையிலே உலகத்திலே எட்டியுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது சில வேளையிலே மனுஷன் சொல்லுகிற, ஆண்டவரே எனக்கு நீரே பரம வைத்தியர், நீரே எனக்கு அற்புத சுகத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். கேட்பதிலே தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் செய்வாரா என்பதுதான் கேள்வி. அவராலே செய்ய முடியும். பிரியமானவர்களே, இப்படியாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்து நமக்கு சுகம் தர வேண்டும் என்றால் அவர் ஏற்படுத்தின மருத்துவர்கள் எதற்கு? அற்புதத்தை செய்ய ஒரு அவசியம் வேண்டும். தேவனுடைய சித்தம் ஒன்று வேண்டும். கவனிங்க, வேதத்தில் பார்க்கலாம், சில வேளையில் அவசியம் இருக்கிறது, ஆண்டவர் செய்யலை. நம்முடைய பார்வையில் அங்கே ஒரு அவசியம் இருக்கு, ஆண்டவர் செய்யலை. தேவன் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பை மோசேயினிடத்தில் கொடுக்கணும். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு போகணும். அப்போ மோசே தேவனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஐயா, என்ன ஊழியத்துக்கு நீர் அழைக்கிறீரே, என் நிலைமை உமக்கு தெரியாதா? எனக்கு பேச்சு சரியா வராது இல்லையா? மந்த நாவு, திக்குவாயன், நான் எப்படி பேச முடியும்? என்ன போய் இவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு நீர் அழைக்கிறீரே. அப்போ தேவன் என்ன சொன்னார்? எப்போ மோசே, இவ்வளோதான் பிரச்சனையா? நான் யாரு? அற்புதங்களை எல்லாம் செய்கிற தேவன் இல்லையா? இப்பொழுதே உனக்கு அந்த மந்த நாவு, திக்கு வாயை நான் சுகப்படுத்தி விடுகிறேன், நீ ஊழியத்தை செய்யலாம் சொன்னாரா? அங்கு ஒரு அவசியம் இருந்தது, ஆனாலும் செய்யலை. என்ன சொன்னார்? சகோதரனாகிய ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீ போய் செய். யாத்ராகம புஸ்தகத்துக்கு வருவோமே என்றால் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. நான் வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆரோன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்றார். தேவன் மோசேக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய மந்த நாவையும் திக்கு வாயையும் அங்கு மாற்றிவிடவில்லை. ஒரு அவசியம் இருந்தது, இருந்தாலும் அற்புதத்தை செய்யலை. பாருங்க, அங்கு சமாரிய ஸ்திரியை சந்திக்கணும். அவர் அந்த கிணற்றருகே அவர் அமர்ந்திருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் ஆகாரத்தை வாங்க நகரத்துக்கு போயிருக்கிறாங்க. களைப்போடு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. இல்லை, அந்த 5000 மக்களை போஷித்தாரே 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு. ஆகாரம் உண்டாக கடவது. சாப்பிட்டுருக்கலாமா? அவர் சீஷர்களை அனுப்பணுமா? அதை தான் சொன்னேன். அங்கே ஒரு அவசியம் இருக்கணும் அற்புதத்தை செய்ய. இன்னும் இந்த உண்மையை பார்க்கலாம். எங்கன்னா, சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்துருக்கள்லாம் வராங்க. மெய்யாகவே தேவகுமாரன் என்றால் நீ சிலுவை விட்டு கீழே இறங்கு. பார்க்கலாம். ஒரு அவசியம் இருக்கிறது போல் இருக்கு இல்லையா? அவர் செய்யல. சிலுவை விட்டு கீழே இறங்கி தம்மை தேவகுமாரன் என்று நிரூபிக்க அவர் வரவில்லை. மாறாக அந்த சிலுவையிலே இருந்து அவர் மரித்து மனுமக்களுக்காக ரத்தம் சிந்ததான் அவர் வந்தார். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றதான் அவர் வந்தார். ஆகவே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அங்கு ஒரு அவசியம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் இருக்க வேண்டும். இவ்விரண்டும் இருந்தால் அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே,
அற்புதத்தை செய்கிற ஆண்டவராய் இந்நாளிலும் நீர் செயல்படுகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறதில்லை ராஜா. ஆம் தகப்பனே, நீர் அற்புதத்தை செய்ய தேவனுடைய சித்தம் வேண்டும், அங்கு ஒரு அவசியம் வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிய வருகிறோம். அநேக வேளையிலே எங்களுடைய பார்வையிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்ய ஒரு அவசியம் இருக்கிறது போல நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உம்முடைய பார்வையிலே அது அவசியமா இராது. அங்கு தேவனுடைய சித்தம் இராது. அந்த தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.